ஏங்க நம்ம ஐஸுக்கு பிறந்த நாள் வருதுல்ல, நல்லா கிராண்டா கொண்டாடணுங்க. அதுக்கு என்ன கொண்டாடிட்டா போச்சு. ஏங்க நம்ம லட்சுமி அக்கா, வசந்தி அக்கா, சுந்தரி அக்கா, உமா எல்லாரையும் கூப்பிடணுங்க. கூப்பிட்டுருவோம். ஏங்க அப்புறம் பிறந்த நாளைக்கு நம்ம ஐஸுக்கு நம்ம 2 பேத்துக்கு ஒரே கலர்ல ட்ரெஸ் வாங்கணுங்க. நீ எப்படி சொல்றியோ அப்படி கிராண்டா பண்ணிருவோம் சின்ன பொண்ணு. என்னடா பாபு, என்னமோ கிராண்டா பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம ஐஸுக்கு பிறந்த நாள் வருது இல்லம்மா, பிறந்த நாள்ல அதான் கொஞ்சம் கிராண்டா பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு இருக்க சின்ன பொண்ணு. ஏண்டா இல்லைனாலே ஊரில் அந்த காய்ச்சல் இந்த காய்ச்சல்னு வந்துட்டு கிடக்குது. இதில் வேற ஊரையே கூட்டி பிறந்த நாளை கொண்டாடிட்டு பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதா? இல்லம்மா பிறந்த நாள் இல்லம்மா, அதனாலதான் சின்ன பொண்ணு எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணலான்னு சொன்னான். ஆமத்த, ஐஸுக்கு பிறந்த நாள் இல்லத்த, இனி 2வது 3வது பிறந்த நாளைக்கெல்லாம் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டா பண்ண போறோம். இந்த பிறந்த நாளை மட்டும் கொஞ்சம் நல்லா கொண்டாடிடுவோம். உனக்கு பிள்ளைய விட பிறந்த நாள் கொண்டாடுறது தான் முக்கியமா போச்சோ? என்னத்த இப்படி சொல்றீங்க? எனக்கு என் பிள்ளைய விட எதுவும் முக்கியம் இல்லத்த, ஆனா பிறந்த நாளை கொஞ்சம் நல்லா கொண்டாடணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். ஊரையே கூப்பிட்டு விசேஷம் அது இதுன்னு கொண்டாடிட்டு கிடந்தா அந்த புள்ளைக்கு சேராம உடம்புக்கு ஏதாவது வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். காலையில் எழுந்திரிச்சு பிள்ளைய ஏதாவது கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்து வீட்லயே ஒரு கேக்கு வெட்டி பிறந்தநாளை கொண்டாடிட்டா போதும். என்ன பாபு உங்க அம்மா இப்படி சொல்றாங்க? ஐஸோட பிறந்த நாளை எவ்வளவு கிராண்டா கொண்டாடணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணணும்னு நினைச்சேன். சரி, அட்லீஸ்ட் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கவங்களையாவது கூப்பிட்டு பண்ணலான்னா உங்க அம்மா இப்படி சொல்றாங்க. எனக்கு மட்டும் ஐஸு மேல அக்கறை இல்லையா? பிறந்த நாளை பக்கத்துல எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணலான்னு நினைச்சேன். இது ஒரு தப்பா? இதுக்கு உங்க அம்மா என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க? ஐயோ சின்ன பொண்ணு, நீ அழாத, கொஞ்சம் பேசாம இரு. அம்மா ஏம்மா, பிறந்த நாள் தானம்மா, ரொம்ப கிராண்டா பண்ணலன்னாலும் நம்ம வீடு பக்கத்துல இருக்கவங்களை கூட கூப்பிடாம எப்படிமா பண்றது? அது மட்டும் இல்லாம எப்பவுமே என்ன சேகரன்னு, பாலு அண்ணே, செல்வான் எல்லாம் பார்க்கும்போது குழந்தைக்கு பிறந்த நாள் ஆயிடுச்சு இல்லைன்னு கேட்பாங்க. அவங்களெல்லாம் எப்படிமா கூப்பிடாம பிறந்த நாள் செய்ய முடியும்? வீட்டு பக்கத்துல இருக்க 4 பேரையாவது கூப்பிட்டு செய்வோம்மா. என்னத்தையோ பண்ணுங்க, நான் சொன்ன கேட்கவா போறீங்க? என்னவோ பண்ணுங்க, பிறந்த நாள் அது இதுன்னு நல்லா கொண்டாடுங்க. அந்த பிள்ளைய கடைசியில நான் தான் பாத்துக்கணும். அழாத சின்ன பொண்ணு, அதான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன்ல, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கவங்களை எல்லாம் கூப்பிட்டு செய்யலாம், சரியா? போங்க, நீங்க ஒரு பொண்ணுடைய பிறந்த நாளை கூட கொண்டாடுறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. உங்க அம்மா கிட்ட பேச்சு வாங்கிட்டு தான் அதை கூட பண்ணணும்ல. அட, அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல சின்ன பொண்ணு, அப்படிதான் கத்துவாங்க. கடைசியில நாளைக்கு விசேஷத்தன்னைக்கு அம்மா தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு பண்ணுவாங்க. உனக்கு தெரியாதா சொல்லு? ஆமா, நீங்க எது சொன்னாலும் உங்க அம்மாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. அப்படியெல்லாம் இல்ல சின்ன பொண்ணு. சரி அழாத, நாளைக்கே நாம ஐஸுடைய பிறந்த நாளைக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதுக்கு போலாம், சரியா? நிஜமா வாங்க, நாளைக்கே போறோமா? ஆமா சின்ன பொண்ணு, நாளைக்கே போய் ஐஸுக்கு வேண்டிய ட்ரெஸ், நமக்கு வேண்டிய ட்ரெஸ், இனி டெக்கரேட் பண்றதுக்கு வேண்டிய பொருளுங்க எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் சின்ன பொண்ணு. நீ எழுந்து ரெடி ஆயிரு, சரியா? சரிங்க, நான் நேரத்துல எழுந்து ரெடி ஆயிடுறேன். என்ன சின்ன பொண்ணு, ஐஸு தூங்கிட்டாளா? ஆமாங்க, தூங்கிட்டா. சரி கிளம்புவோமா சின்ன பொண்ணு? ஏங்க ஐஸு தூங்கிட்டு இருக்கால, உங்க அம்மா கிட்ட அவ முழிச்சிட்டா கொஞ்சம் பாத்துக்க சொல்லுங்க. ஏன் அது நீ சொல்ல மாட்டியா? இல்லைங்க, நான் சொன்னா ஏடா கூடமா ஏதாவது சொல்லுவாங்க, அதனாலதான் கொஞ்சம் பாத்துக்க சொல்லுங்க. சரி சின்ன பொண்ணு, அதெல்லாம் அம்மா பாத்துக்குவாங்க, வா போலாம். மா. என்னப்பா? மா, நானும் சின்ன பொண்ணும் ஐஸோட பிறந்த நாளைக்கு ட்ரெஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு வரோம்மா. ஐஸு தூங்கிட்டு இருக்கா, முழிச்சா கொஞ்சம் பாத்துக்கோங்கம்மா. ஏன் துணி வாங்குறதுக்கு நீ மட்டும் போய் வாங்கிட்டு வந்தா பத்தாதோ? மகாராணியும் கூட வருவாங்களோ? இல்லம்மா, சின்ன பொண்ணு வந்தா கொஞ்சம் பார்த்து எடுப்பா, அதனாலதான். ஏண்டா குழந்தைக்கு ஒரு உடுப்பு உனக்கு பார்த்து எடுக்க தெரியாதோ? அது இல்லம்மா, ஐஸுக்கு மட்டும் இல்ல, சின்ன பொண்ணுக்கு உங்களுக்கெல்லாம் புடவை எடுக்கணும். அதெல்லாம் எனக்கு அவ்வளவா சரியா பார்த்து எடுக்க தெரியாது இல்லம்மா. சின்ன பொண்ணா இருந்தா கரெக்டா பார்த்து எடுப்பா, அதனாலதான். ஆமா, அவ அப்படியே பார்த்து எடுத்துட்டு ஒன்றும் சொல்ல வேண்டாம். எப்படா சான்ஸ் கிடைக்குது வெளியே ஓடலான்னு தானே காத்துக்கிட்டு இருக்கா. வீட்டில் இருந்து பிள்ளைய பார்த்துக்கணும்னு கொஞ்சமாவது நினைப்பு இருக்கா? பாருங்க பாபு, எதையாவது சொல்லி சமாளிங்க பாபு. அம்மா, அது சின்ன பொண்ணு வந்தா கொஞ்சம் கரெக்டா பார்த்து எடுப்பாம்மா. போயிட்டு உடனே வந்துடுறோம்மா. இங்க பக்கத்துல இருக்கிற கடைக்கு தான் போறோம், சீக்கிரம் வந்துடுறோம். போங்க போங்க, போய் எவ்வளோ சீக்கிரம் வரீங்கன்னு நானும் பார்க்குறேன். புள்ள வீட்டில் இருக்குன்ற நினப்பு இருக்கட்டும். சரிம்மா, போயிட்டு உடனே வந்துடுறோம். ஏ சின்ன பொண்ணு, அம்மா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வா. அத்தை, போயிட்டு வர அத்தை. நான் வேண்டானா நீ போகாமையா இருக்க போற? இதுக்குதான் இந்த கிழவி கிட்ட சொல்ல மாட்டேன்னு. இந்த பாபு எங்க கேக்குறாரு? சரி சரி, போயிட்டு வா, சீக்கிரமா வா, புள்ள எந்திரிக்கிறதுக்குள்ள. சரி அத்தே.
தப்பிச்சோண்டா சாமி. எங்க ட்ரெஸ் எல்லாம் பாருங்க, என்ன அழகழகா இருக்கு இல்லைங்க? ஆமா சின்ன பொண்ணு, குழந்தைங்க ட்ரெஸ்னாலே அப்படிதான். எதை பாக்குறது எதை விடுறதுனே தெரியாது. சரி நீ அதுக்குன்னு பாத்துக்கிட்டே இருக்காது, எதையாவது ஒண்ணு எடு. ஐயோ, எதை எடுக்கிறதுனே தெரியலையேங்க. இங்க பாருங்க, இந்த ட்ரெஸ் எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்கு சின்ன பொண்ணு. இல்ல இல்ல வேணாம், வேற கலர் பார்ப்போம். ஐஸ் நல்ல கலரா இருக்குது இல்லைங்க, அதுக்கு நல்ல டார்க் கலர் போட்டா அழகா இருக்கும். இந்த ட்ரெஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு, நல்ல அழகு கலருங்க. ஆமா சின்ன பொண்ணு, நல்ல கலரு, ஐஸுக்கு போட்டா அம்சமா இருக்கும். சரிங்க, எதுக்கும் இருக்கட்டும், நான் வேற எல்லாம் கொஞ்சம் பாத்துக்கிறேங்க. சரி சின்ன பொண்ணு, நீ பாத்துக்கிட்டே இருக்காத, எதையாவது ஒண்ணு எடு. இனி உனக்கு எனக்கு அம்மாக்கெல்லாம் எடுக்கணும்ல, ரொம்ப நேரமாக போகுது, எடு. அவ ஐஸ் வேற எந்திரிச்சிருப்பா. சரிங்க சரிங்க, நான் இதா இப்ப எடுத்துடுறேங்க. ஓ, எதை எடுக்கிறதுனே தெரியலையே. சரி, இதையே எடுப்போம், இது ஐஸுக்கு அழகா இருக்கும். தம்பி, நல்ல ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கட்டுற மாதிரி கொஞ்சம் நல்ல கிராண்டான புடவையா பார்த்து எடுத்து போடுப்பா. எந்த மாதிரி புடவைங்க வேணும்? பட்டு உள்ளது வேணுங்களா இல்லை ஃபேன்சி சாரீங்களா? ஃபேன்சி saree எல்லாம் வேணாம்ப்பா, நல்ல பட்டு புடவையா பார்த்து எடுத்து போடு. ஆனா கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க கட்டுற மாதிரி இந்த சில்க் காட்டன் மாதிரியான புடவைங்க எடுத்து போடுப்பா. இதெல்லாம் பாருங்க மேடம். இந்த மாதிரி புடவை தான்ப்பா. இதுல இன்னும் என்னெல்லாம் கலர் உண்டு, எல்லாம் கொஞ்சம் எடுத்து போடு. பாருங்க மேடம். இந்த புடவை அழகா இருக்கே, இதை எடுத்துக்குவோம். அத்தைக்கு எந்த மாதிரி எடுக்கிறது? எனக்கு நல்ல வெளியுள்ள புடவை எடுத்துட்டு அத்தைக்கு ஏதாவது சிம்பிளா எடுத்துட்டோம்னா அதுக்கு வேற சண்டை பிடிப்பாங்க. அதனால அத்தைக்கும் கொஞ்சம் கிராண்டாவே எடுத்துருவோம். இந்த புடவை நல்லா இருக்கு, இதை எடுத்துக்குவோம். தம்பி, இந்த 2 புடவை எடுத்துக்கிறேன்ப்பா. இன்னும் ஒரு குழந்தையோட ஃப்ராக்கு, அப்புறம் ஒரு ஷர்ட்டு எல்லாம் எடுத்துருக்கு. அதுக்கெல்லாம் சேர்த்து பில்லு போட்டிருப்பா. சரிங்க மேடம், நீங்கள் கேஷ் கவுண்டரில் வெயிட் பண்ணுங்க. உங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் நான் பேக் பண்ணி கொண்டு வந்துடுறேன். சரிப்பா. இந்த பாபுவை என்ன இன்னும் காணோம்? ஏங்க எங்க போயிட்டீங்க இவ்வளோ நேரம்? ஆபீஸ்ல இருந்து முக்கியமான போன் வந்துச்சு சின்ன பொண்ணு, அதான் போயிட்டேன். நீ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டியா? எடுத்துட்டேங்க. உங்களுக்கு, எனக்கு, ஐஸுக்கு, அப்புறம் அம்மாக்கு எல்லாருக்கும் எடுத்துட்டேன். சரி சின்ன பொண்ணு, அம்மாக்கு நல்ல புடவையா பார்த்து எடுத்தல்ல? அதெல்லாம் நல்லா எடுத்திருக்கேங்க. எனக்கு எடுத்திருக்க அதே விலையில தான் உங்க அம்மாவுக்கும் எடுத்திருக்கேன். சரி சரி சின்ன பொண்ணு, ஏன்னா வரும்போதே அம்மா கோவப்பட்டாங்க பாத்தியா, புடவை வேற நல்லா இல்லைன்னா அப்புறம் அதுக்கு வேற சண்டை போடுவாங்க, அதனாலதான் சொன்னேன். அதான் எனக்கு தெரியுமே. எனக்கு நல்ல விலையுள்ள புடவை எடுத்து உங்க அம்மாக்கு விலை குறைச்சலா எடுத்துட்டேன்னா ஏன் இப்படி அவளுக்கு மட்டும் என்ன விலை கூடுதலுன்னு சண்டைக்கு வருவாங்க. அதான் எங்க 2 பேத்துக்கும் ஒரே விலையில எடுத்திருக்கேங்க. சரி சரி சின்ன பொண்ணு. சார், மொத்தம் 5600 ரூபாய் பில்லுங்க சார். சார், கார்டுங்களா கேஷுங்களா? கார்ட்லயே பே பண்ணிடுறேன்ப்பா. இந்தாங்க சார். சின்ன பொண்ணு போவோம். போவோங்க. ஹலோ கீர்த்தி. சொல்லுங்க. என்ன ஃபோன் அடிச்சதும் எடுத்துட்ட? வேலை எதுவும் இல்லையா? இல்லைங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தா. அப்பதான் நீங்கள் கரெக்டாக கூப்பிட்டீங்க, அதான் உடனே எடுத்துட்டேன். ஓ, ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்தியோ? நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் சும்மா பேசிக்கிட்டு இருந்தா, அவ்வளோதான். நீங்கள் சொல்லுங்க, வேலை முடிஞ்சு வந்துட்டீங்களா? ஆமா கீர்த்தி, இப்பதான் வந்து டீ குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். மேடம், டீ குடிச்சிட்டீங்களா? இன்னும் இல்லை சரவணன், அம்மா இதுக்கப்புறம் தான் கொண்டு வருவாங்க. ஏன் மேடம் டீ போட்டு குடிக்க மாட்டீங்களோ? அம்மா தான் போட்டு கொண்டு வருவாங்களோ? ஐயோ, நீங்க வேற சரவணன், எனக்கு டீ எல்லாம் போட தெரியாது. என்ன சொல்ற? உனக்கு ஒரு டீ கூடவா போட தெரியாது? தெரியாதுன்னா தெரியாதுன்னு இல்லை சரவணன், எப்படி போடணும்னுலாம் தெரியும். ஆனா இது வரைக்கும் நான் கிச்சன்ல போய் போட்டதில்லை, அவ்வளவுதான். கீர்த்தி, டீ எப்படி போடணும்னு சின்ன குழந்தைக்கு கூட தான் தெரியும். ஆனா நீ டீ போட்டு அதை எல்லாரும் குடிச்சு நல்லா இருக்குன்னு சொன்னாதான் உனக்கு உண்மையாவே டீ போட வரும்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அதுக்கு என்ன சரவணன், டீ போட்டா போச்சு. சரி, அப்போ ஒண்ணு பண்ணு. இன்னைக்கு உங்க வீட்ல நீ போய் டீ போட்டு எல்லாருக்கும் குடு. அதை குடிச்சிட்டு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அப்ப சொல்லு உனக்கு டீ போட தெரியும்னு. சரி சரவணன். சரி கீர்த்தி, இப்படியே எல்லா சமையலையும் கத்துக்கோ. அப்பதான் நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்தா சமைக்க முடியும். ஏன், உங்க வீட்ல உங்க அம்மா தானே சமைப்பாங்க? ஆமா, ஆனா நாளைக்கு கல்யாணம் பண்ணி நீ எங்க வீட்டுக்கு வந்தா நீ தானே சமைக்கணும். ஏன் சரவணன், நான் உங்க வீட்டுக்கு வந்தாலும் உங்க அம்மா சமைக்க மாட்டாங்களா? சமைப்பாங்க கீர்த்தி, இருந்தாலும் நீ வந்ததுக்கு அப்புறம் உன் கையால சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி சரி, நான் சமையலெல்லாம் கத்துக்கிட்டு வரேன். சரிங்க மேடம். சரி சரவணன், நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். சரி கீர்த்தி. சே, இவர் என்ன இப்படி சொல்லிட்டாரு? டீ போடணும் சமைக்கணும் நல்லா சொல்றாரே. சரி, இனியாவது எல்லாம் கத்துக்குவோம். முதல்ல போய் டீ போடுவோம். டீ போடுறதுக்கு முதல்ல என்னெல்லாம் வேணும்?
பால் வேணும், டீத்தூள் வேணும், சர்க்கரை வேணும். பால் ஃப்ரிட்ஜில் இருக்கும். பால் எடுத்தாச்சு. இப்போ சர்க்கரை டீத்தூள் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியலையே. இதுதான் டீத்தூள். சர்க்கரையும் இங்க இருக்கு. சரி, இனி டீ போட ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 கிளாஸ் பால். டீத்தூள் எவ்வளவு போடணும்னு தெரியலையே. சரி, ஒரு 2 ஸ்பூன் போடுவோம். சர்க்கரை சரி, அதுவும் 2 ஸ்பூன் போடுவோம். இனி டீ கொதிச்சா போதும். டீ கொதிச்சிருச்சு. டீ ரெடி ஆயிடுச்சு. ஆனா என்ன ரொம்ப டார்க் கலர்ல இருக்க மாதிரி இருக்கே. அம்மா கொடுக்குற டீ கொஞ்சம் லைட் கலரா தான் இருக்கும். சரி பரவாயில்ல, டேஸ்ட் நல்லா இருந்தா போதும். இது யாருக்கு கொடுக்கலாம்? கிரணுக்கு கொடுப்போம். அவன் தான் கரெக்டா சொல்லுவான். கிரணு, டேய் கிரணு. என்ன கீர்த்தி? இந்தடா கிரணு, இத குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுடா. என்னது இது? நீ முதல்ல குடிடா, குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. கீர்த்தி, என்னடி இது? கசாயமா? எனக்கு காய்ச்சல் எல்லாம் ஒண்ணும் இல்லையே, அப்புறம் எதுக்கு எனக்கு கசாயம்? டேய் கிரணு, நான் உனக்கு ஆசையா டீ போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். கசாயமான்னு கேக்குற? என்னது டீயா? ஏண்டி வாயிலேயே வைக்க முடியல, கசக்குது, இத போய் டீங்கற? முதல்ல குடுறாத. உனக்கு போய் டீ போட்டு கொண்டு வந்த பாரு, என்ன சொல்லணும்? ச்சே. கீர்த்தி, அத கொண்டு போய் வேற யாருக்கும் கொடுத்துறாதடி. ஏம்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டியாம்மா? எடுத்து வச்சுக்கிட்டேங்க. வாங்க வேமா போவோம். சரிம்மா, வாமா போவோம். பஸ் வேற வந்துச்சு, வாங்க கிளம்புவோம். குமாரி, உன் பொருளை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டியா? நான் எடுத்து வச்சுக்கிட்டேம்மா. வாங்கம்மா, வேமா போவோம். பஸ் வந்து நிக்குதுமா. சரிடி நடடி. டூருக்கு போகணுன்னு என் பிள்ளைக்கு பாரு சிரிப்பா இருக்கு. எப்பா போங்கப்பா. சரி நடங்க, வேமா போவோம். அம்மா என்ன தூக்குங்கம்மா. சரி வாடா சசி. வாடி நிவிதா, கிளம்பிட்டீங்களா? ஆமா குமாரி, நாங்களும் அப்பவே கிளம்பிட்டோம். நீங்க தான் லேட். அப்படியாடி? சரிடி, வாடி போவோம். நிவிதா, ஜன்னல் சீட் பிடிச்சிருக்கியா? ஆமாடி குமாரி, நான் தான் முதல்ல பிடிச்சிருக்கேன் ஜன்னல் சீட். சூப்பர் டி, வாடி போவோம் நம்ம. வாடி போவோம் குமாரி. வாங்க ஜோதியக்கா, வாங்க உள்ள வாங்க. என்னடி எல்லாரும் டூருக்கு வரீங்களாடி? ஆமாக்கா, நான் தான் முன்னாடியே சொன்னேன்லக்கா எல்லாருமே வர்றாங்கன்னு. அப்படியாடி? சரிடி. வாங்கக்கா, உள்ள போய் உட்காருவாங்க. கொடைக்கானலுக்கு டூர்னு எல்லாரும் கிளம்பிட்டீங்களேடி. ஆமா ஜோதி அக்கா, அப்புறம் நம்ம கொடைக்கானல்ல என்னைக்குக்கா பாக்குறது? ஆமாடி விஜயா, அதுவும் சரிதாண்டி. சரிக்கா, உள்ள வாங்கக்கா. எதுக்கு வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க? சரி வாங்கடி போவோம். ஆலட்சுமி, என்னடி உன்னை யாரையே பார்க்க முடியல? ஆமாக்கா, எங்க வீட்டு வேலையே சரியா போயிருது. அதுவும் சரிதாண்டி மகாலட்சுமி. டேய், இவனு மாடா நம்ம கூட டூருக்கு வர? ஆமாடா சுரேஷ், உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதுடா, இவன் வர்றான்னு தெரிஞ்சா நான் டூருக்கே வந்திருக்க மாட்டேன்டா. பிரமிளா, இவங்க என்ன மாதிரி டூருக்கு வராங்க? ஆமாடி குமாரி, இவங்களும் தான் வர்றாங்கடி. சுத்தா இவங்க வந்தா டூரே நல்லாவே இருக்காதுடி. சரி வாடி குமாரி. இப்படி இருந்தா நான் அப்பாட்ட அடம்பிடிச்சு கேட்டுக்கவே மாட்டேனடி. இவங்க வந்தா நம்மகிட்ட சும்மா வம்பிழுத்துட்டே இருப்பாங்களே, என்ன பண்றது? ஆமா, இது ஒரு மூஞ்சி, இதுகிட்ட வம்பு வேற எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டேய் கருவாப்பையிலே, உன் மூஞ்சி நாப்ல வலுவலுன்னு இருக்காக்கும். என் மூஞ்சி கண்ணாடி, உன் மூஞ்சியை விட என் மூஞ்சி நல்லாத்தான் இருக்கு. எனக்கு என்னடி, நான் தான் கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கேன்டி. இவங்க வேற பாக்குறாங்களே. டேய், இதெல்லாம் உனக்கு ஓவரா இல்ல? அதானே, உனக்கு என்னெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? சரி விடுங்கடா. அவன் முன்னாடி என் மானத்தை வாங்காதீங்கடா. என் பேச்சு அழகு கருவாப்பை. நீ சொல்றதெல்லாம் கேட்டா தெருவுல போற பைத்தியக்காரன் கூட நம்ப மாட்டியான்டா. சரி விடுங்கடா மாப்பிள்ள. நிவிதா, நான் ஜன்னல் சீட்ல உட்காந்துக்கிறேன்டி. ஆஹாப்பா, நான் தான் உட்காருவேன் ஜன்னல் சீட்ல. ப்ளீஸ் டி, நான் உட்காந்துக்கிறேன்டி. போடி, நான் தாண்டி முதல்ல ஜன்னல் சீட்டு பிடிச்சேன். ப்ளீஸ் டி, நான் உனக்கு லட்டெல்லாம் கொடுத்தேன்லடி. ஒரே ஒரு லட்டா கொடுத்துட்டு 9 வாட்டி சொல்லி காட்டுவா. இன்னைக்கு வேற எங்க அம்மா நிறைய பலகாரம் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்கடி, அதையும் உனக்கு தாரேன்டி. அப்படியாடி? நிஜமாவாடி? ஆமாடி. சரிடி, அப்படின்னா நீ உட்காந்துக்கடி. ஏண்டி, இன்னைக்கு தான் நீ புதுசா உங்க அப்பா நான் பாக்குறியா? சரி வாங்க செல்லம், அப்பாட்ட வாங்க. என் இடத்துக்கு திருப்ப பாரு.
போதும் போதும் அப்பனும் மகளும் கொஞ்சினது அங்கிட்டு போய் உட்காருங்க. ஏண்டி முத்து உன் மகன் அவாட்டுக்கு அவ அப்பாட்ட இருந்துக்கிறாளேடி. ஆமாக்கா, அது எங்க என்னைய தேடுது, அவங்க அப்பங்கிட்ட தானே இருக்கு. செல்லக்குட்டி உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? எனக்கு அப்பா தான் பிடிக்கும். அது என்னம்மாக்கா, எல்லா பொம்பளை பிள்ளைகளுக்கும் அப்பாவை தாங்க பிடிக்குது. சரி வா பட்டுக்குட்டி, நம்ம போய் அங்கிட்ட உட்காருவோம். எல்லாரும் வந்தாச்சா, கிளம்பலாமா? எல்லாரும் கிளம்புறதுக்கு முன்னாடி நல்லா சாமியை கும்பிட்டுக்கங்க. ஆமா, நம்ம திருப்பதி கோவிலுக்கு போறோமா இல்ல கொடைக்கானல் டூருக்கு போறோமா? எல்லாம் மொத்தமா சேர்ந்து கோவிந்தா போடுது. இதுகளையும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம டூருக்கு வேற போறோம். ஐயோ கடவுளே. அம்மா அக்காட்ட போறேம்மா. வேணாம்டா தம்பி இங்கே இருடா. அக்காட்ட போறேன். இப்ப போனேன்னா நீ கீழே விழுந்துருவடா. போவேன், நான் அக்காட்ட போறேன். பூமாரி பூமாரி தம்பி அங்க வரையானா? அம்மா அவன் இங்க வர வேண்டாம்மா, அங்கேயே இருக்கட்டும்மா. நான் அக்காட்ட போறேன். தம்பியை கூப்பிடு பூமாரி. இது வேறையா நீ? சரி வாடா தம்பி. பாத்து படா சசி. டேய் லூசு பயலே, ஒரு இடத்துல இருக்க மாட்டியாடா? அம்மா அக்கா வையிரா. தம்பிய வையாத. நான் உன வையவே இல்லம்மா. எக்கா எக்கா என்னடா? எக்கா நான் ஜன்னல் சீட்ல உட்கார்றேங்க. போடா, நானே அவட்ட கேட்டு அடம் பிடிச்சு உட்கார்ந்துருக்கேன். போடா நீ. எக்கா ப்ளீஸ்க்கா. போடா. குமாரி என்னாச்சு, எதுக்கு தம்பி அழுகுறியா? ஒன்றும் இல்லைம்மா. சரி போய் உட்காந்து தொலை. காலையில போய் சேர்ந்துருவோம் முடிச்சலாம். நீலாம் அடம் பிடிச்சல கொடைக்கானலுக்கு போகணும்னு. இப்போ வந்து படுத்து கிடக்குது பாரு, நல்லா குளிருதுன்னுக்கிட்டு. வாங்க ஒழுங்கா எந்திரிச்சு. கிளம்புங்க. இதுக்கு பேரு தான் வெள்ளி நீர்வீழ்ச்சி பூமாரி. தண்ணி வந்து செத்துடலாம் போல இருக்கு. இவளுக்கு நீர்வீழ்ச்சியில குளிக்கணுமா? ஆள பாரு ஆள நல்லா. இதெல்லாம் குளிக்க முடியாது பூமாரி. ஏமா அப்ப கோவப்படுறீங்க? நான் என்ன கேட்டேன்? குளிக்கலாமா தானே கேட்டேன். நான் போய் குளிக்க போறேன்னு சொன்னேன். நீ வேணா சொல்லி பாரு. சரி வாடி பிரமிதா, நம்ம போட்டோ எடுத்துக்குறோம். அந்த அம்மா சுத்தி பார்க்கணுமா இருக்கணும். அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன், அங்க குளிச்சேன் இங்க குளிச்சேன்னு சொல்லக்கூடாது. சரிம்மா கோவப்படாதீங்கம்மா. நல்ல வசதியா பூமாரி. பேசாம இருடி. வா நம்ம போட்டோ எடுத்துக்கலாமா? சரிடி. அம்மா அங்க போன தாங்கம்மா. இந்தா பூமாரி. அம்மா நீங்களும் வாங்கம்மா போட்டோ எடுக்க. வேணாம் பூமாரி, நீங்க மட்டும் எடுங்க.
சரிடி குமாரி. எப்பா சூப்பரா இருக்கு. சரி பார்த்துட்டிங்களா, வாங்க கிளம்புவோம். எப்பா இருங்க பண்ண கொஞ்ச நேரம் இருப்போம்பா. கிளம்புங்க கிளம்புங்க, அடுத்த இடம் பார்க்க போகணும்ல. எம்மா நம்ம கூட வந்தாங்களா, எங்கம்மா காணோம்? அந்த அங்கிட்டு நிக்கிறாங்கல்ல, உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? அட ஆமா அங்கிட்டு நிக்கிறாங்களா? சரிம்மா வாங்கம்மா போவோம். வாடி பிரமிதா. டேய் சூர்யா நம்ம குளிர போட்டு போமாடா. நான் வரலப்பா சாமி. சும்மாவே இந்த குளிர்கிட்டு இருக்கு, நான் வரலடா சாமி. டேய் வினோத் நீ வரியாடா? ஏன்டா உனக்கு நான் நல்லா இருக்கது பிடிக்கலையாடா? ஏன்டா இப்படி பாக்குறீங்க? தண்ணி வந்து கிடந்தா யாரு போய் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குது? நீ மட்டும் வேணா போய் குளிச்சிட்டு வா. நான் மட்டும் குளிச்சா நல்லா இருக்காதுடா, நீங்களும் வாங்கடா. போடா லூஸ்க்கு இருக்கா. டேய் வாடா சூர்யா, நம்ம இப்படி தள்ளி விட்டுறியே, நம்ம ஓடி போயிருவோம். டேய் இருங்கடா, தள்ளி விட மாட்டேன்டா, வாங்கடா ஆளுக்கு ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போவோம். அப்படினா வரேன்டா. டேய் எருமை மாடுங்களா, வாயை மூடுங்கடா. இப்பெல்லாம் பல்ல கட்டினீங்கன்னா எந்த பிள்ளைடா பயப்படாது, லூசு பேலையில. ஒழுங்கா வாயை மூடிட்டு போங்கடா வெண்ணீங்களா. ஆளை அவங்களையும் பாரு நல்லா. டேய் வரீங்களா வரலையாடா, நாங்கள் விட்டுட்டு அப்புறம் போயிடுவோம். மூணையும் பாரு நல்லா, ஒன்னோட குரங்கு நட்டா. விஷ்ணு, டேய் விஷ்ணு. என்னடி விஷ்ணு, ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருக்குடா, கடையில் போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வாடா. போடி, நானும் போக மாட்டேன். உனக்கு வேணும்னா நீயே போய் வாங்கிக்கடி. டேய் ப்ளீஸ்டா விஷ்ணு. ஹலோ யார் பேசுறது? டேய் மச்சான் நான் தான்டா. சொல்றா மாப்ள. டேய் விஷ்ணு. ஓடி வச்சு பாரு எருமை மாடு. நீ நம்ம தான் போய் வாங்கிட்டு வரணும் போல. சரி போய் வாங்கிட்டு வந்துருவா. அவன் கேட்டா கொடுக்கவே கூடாது. நம்ம போய் இதை தட்டில் கொட்டி சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கு. தின்னி முட்டை தனியாக உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கு. போய் கேட்போம் தராளா தரமாட்டாளான்னு. கடைக்கு போயிட்டு வந்திருக்கலாமோ, போய் கேட்டு பார்ப்போம். நித்யா எனக்கு கொஞ்சம் தாடி. போடா, நான் கடைக்கு போய் சொன்னதுக்கு போனியா நீ? ப்ளீஸ் டீ கொஞ்சோண்டி தாடி. போடா, நானும் தரமாட்டேன். ரொம்ப ஓவரா பண்றானே, நம்மளே போய் எடுத்துட வேண்டியதான். டேய் எடுக்காதடா. இருமா மாடி எடுக்காதடா. கடைக்கு போய் சொன்னதுக்கு கடைக்கு போக மாட்டேன்ட்டா, இப்போ மட்டும் எதுக்குடா என்னதில் எடுக்கிற? எம்மா இங்க வாங்கம்மா. என்னடி அம்மா, இவனை பாருங்கம்மா, என் குறுக்குறை எடுத்துட்டியாம்மா? நீ ஏன்டா அவத அழுற? கடைக்கு போடான்னு சொன்னா போக மாட்டேன்ட்டியாம்மா? இப்போ மட்டும் வந்து எதுக்குமா என்னதில் எடுக்கிறியா? சரி விட்டுடி, அவன் ஒன்றும் தானே. அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னதை கொடுக்க சொல்லுங்க அவனை. விஷ்ணு நீ அவதை கொடுத்துட்றா. நானும் கொடுக்க மாட்டேன், போங்க 2 பேரும் என்னமும் செய்யுங்க, எனக்குள்ள வேலை இருக்கு. ஏம்மா போடி அங்கிட்டு. டேய் எருமை மாடு குடுறா என்னோடத. தர முடியாதுடி, ஒழுங்கா மரியாதையா கொடுத்துரு. ஐயோ அம்மா வாங்கம்மா. ஏன் அடிக்காதடி, விடுறி. எம்மா என்னை அடிச்சா கொள்றாமா, வாங்கம்மா. எம்மா எங்கம்மா இருக்கீங்க, வாங்கம்மா. ஏய் அவன் எதுக்கடி அடிக்கிற? விடுறி, அவனை அடிக்காதடி. விடுங்கம்மா இன்னைக்கு அவனை. ஏண்டி ஒரு குறுக்குறையை உட்காந்து இப்படி அடி சண்டை விடுவேன்? இன்னைக்கு விடுங்க, அவனை கொல்லாம விட மாட்டேன். எதுக்கடி அவனை போட்டு அப்படி அடிக்கிற? அவன் திருப்பி அடிச்சா நீ தாங்குவியாடி? விடுங்கம்மா. என்னடி தங்கச்சின்னு பார்த்தா ரொம்ப ஓவரா போறேன். விடுங்கம்மா அவளை, அன்னைக்கு நானும் அவளான்னு பார்த்துடுறேன். விடுங்கம்மா. ஐயோ அம்மா. ஐயோ நித்யா, அம்மா கீழே விழுந்துட்டாங்கடி. வாடி தூக்குவா, வாடா. ஏண்டி அம்மா கீழே தள்ளி விட்ட? டேய் தெரியாம தள்ளி விட்டேன்டா, வாடா தூக்குவா. அம்மா சாரிம்மா, தெரியாம தள்ளி விட்டேம்மா. ஏம்மா எந்திரிங்கம்மா. ஏம்மா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. சாரிம்மா, தெரியாம தள்ளி விட்டேம்மா. சரி விடு நித்யா, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகலை. ஏம்மா மன்னிச்சிருங்கம்மா, இனிமே சண்டை போட மாட்டேம்மா. சரி விடு நித்யா, எல்லாம் ஒன்னால வேண்டாம். எருமை மாடு என்ன எதுக்கடி அடிக்கிற? முடிய விட்றா. தானே சொன்னீங்க 2 பேரும் சண்டை விட மாட்டேன்னு. இருங்க நம்ம விளக்க மாத்த எடுத்துட்டு வரேன். ஐயோ விளக்க மாறா, ஆடி நித்யா ஓடிடுவா. ஆமாடா, அப்புறம் 2 பேத்துக்கு சேர்த்து விளக்க மாத்த புதுசாக விழுவுண்டா.
ஓடிச்சுல கொஞ்சம் கூட பயமே நம்ம தெரியுதுங்க. ஐ நித்யா மழை பெய்யுது. ஆமாடா விஷ்ணு பாடிட்டு விளையாடலாம். சூப்பரா இருக்குடா. சூப்பரா இருந்துச்சுடா. ஆமாடி நித்யா. டேய் என்ன பாட்டுக்கு ஆடுவோமாடா? என்ன பாட்டுடி? அடடா மழை பாட்டுக்கு ஆடுவோம்டா. அந்த பாட்டு சூப்பரா தான் இருக்கும். ஆடுவோம்டி. அடடா மழடா அட மழடா அழகா சிரிச்சா புயல் மழடா. டேய் விஷ்ணு இங்க பாருடா மழை தண்ணி வந்துருச்சுடா. ஆமாடி நித்யா. நித்யா அதை நம்ம கப்பல் விட்டு விளையாடுமாடி. வேணாண்டா விஷ்ணு அம்மா அடிப்பாடா. இருடி நான் போய் பேப்பர் எடுத்துட்டு வரேன். விஷ்ணு இதென்னடா கலர் கலரா எடுத்துட்டு வந்திருக்க? ஆமாடி நித்யா கலர் கலரா கப்பல் விடத்தான். சரிடா சரிடா. விஷ்ணு என் கப்பலை பத்தியா? என்னடி நித்யா சின்ன கப்பலை விட்டுருக்க? என் கப்பலை பத்தியா எவ்வளவு பெருசா இருக்குன்னு? இப்போ பாருடா நான் எவ்வளவு பெரிய கப்பலை விட போறேன். இங்க பத்தியா எவ்வளவு பெரிய கப்பல்னு? இப்போ பாரு நான் எப்படி கப்பல் விட போறேன். இங்க பத்தியா என் கப்பலை? சூப்பரா இருக்குடா விஷ்ணு. எனக்கு இப்படி கப்பல் செஞ்சு தாடா. போடி ஆசை தோசை ஆஸ்கு புஸ்கு. டேய் ப்ளீஸ் டா செஞ்சு தாடா. சரி சரி பாவமும் செஞ்சு தரேன். தேங்க்ஸ் விஷ்ணு. டேய் அதை விட இது சூப்பரா இருக்குடா. இந்த வச்சுக்க. டேய் விஷ்ணு இதுவும் சூப்பரா இருக்குடா. குர்ரா நானே விடுறேன். சரி இந்த நீயே விடு. திருமணம் இதையும் கேட்டுருவா நம்மளே விட்டுருவோம் வேமா. ஐயோ 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 போச்சு இன்னைக்கு செத்தான். உங்க ரெண்டு பேத்துக்கு எவ்வளவு தைரியம் எவ்வளவு திமிரு இருந்தா மழையில வந்து விளையாண்டுக்கிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் கூட ரெண்டு பேத்துக்கும் பயமே இல்லைன்னா. இங்க வாடா நீ. என்ன வேணாம்மா அடிக்காதீங்கம்மா. அவதான் சின்ன பிள்ளை நீ பெரிய பையன் தானே உனக்கு அறிவு வேணாம். ரெண்டு பேரும் கப்பல் விட்டு விளையாடுறீங்க கப்பல். போடா என்ன சொல்ல. சளி பிடிச்சிச்சுன்னா யாரு பாக்குறது? எருமை மாடு எல்லாம் ஒன்னால தான்டா. நான் என்னடி பண்ணேன்? முதல்ல நான் வேணாம் தானடா சொன்னேன். அம்மா வைவான்னு சொன்னேன் இல்லடா. நானும் வேணாம் தான் சொன்னேன். அப்புறம் நான் தான் கப்பல் விடுவேன்னு சொன்னேன். விஷ்ணு எல்லாம் நீ பண்ண வேலை தானா? ஆமா எதுக்கு எடுத்தாலும் என்னையுமே சொல்லுங்க. சரி சரி இந்தாங்க ரெண்டு பேரும் தலையை தவிட்டுங்க. அம்மா நீங்க என்ன அவனுக்கு தடிச்சு விட்டுருக்கீங்க? எனக்கு தடைங்க. இருடி வாரேன். எதுக்கு எடுத்தாலும் சண்டை. என்ன சளி பிடிச்சிக்கிடுச்சா? இதுக்கு தான் மழையில நனையக்கூடாதுன்னு சொல்றது. கேட்குறீங்களா? நம்ம ஓடி போயிடுவாங்கட்டு. அப்புறம் நம்மளுக்கு 2 வருஷம் சேர்த்து விழுவோம். உனக்கும் நல்லா சளி பிடிச்சிக்கிடுச்சா? சளி பிடிக்கட்டும் உங்களுக்குலாம். அப்படின்னா தான் 2 பேரும் அடங்குவீங்க. மழையில நனையாதீங்கன்னு சொன்ன கேட்கறதே இல்லை. 2 பேத்துக்கு நல்லா சளி பிடிச்சிக்கிடுச்சா? இருங்க நான் போய் கசாயம் எடுத்துட்டு வரேன். மழையில நனையாதீங்கன்னா அந்த பிள்ளைங்க எங்க கேட்குதுங்க. ஏம்மா எனக்கு கசாயம் வேணாமா? ஆமாம்மா எனக்கும் கசாயம் வேணாமா? 2 பேரும் வெளுத்து போடுவேன் வெளுத்து. ஒழுங்கா 2 பேரும் இப்போ கசாயத்தை குடிக்கணும். இந்தாடி வாய தரடி. எனக்கு வேணாமா? வாய தரடி. இந்தாடா வாய தரடா. எனக்கு வேணாமா? ஒழுங்கா வாய தரடா. ஐயோ சீ. ஏம்மா நல்லாவே இல்லைம்மா. ஏன் கசாயம்னா அப்படித்தாண்டா இருக்கும். கண்ணுகளா உங்களுக்கு 2 பேத்துக்கு என்ன ஆச்சு? ஜோதி ஜோதி என்னங்க? இந்த பிள்ளைகளுக்கு என்னடி ஆச்சு? 2 பேரும் கொழுப்பு எடுத்து போய் மலையில ஆட்டம் போட்டா அப்படித்தான் இருக்கும். நீ தாண்டி பிள்ளைகளை பாத்துக்கணும். அதை விட்டு உனக்கு என்ன வேலை? ஆமா 2 பேரும் சின்ன குழந்தைங்க பாருங்க. நான் கையில தூக்கி வச்சுட்டா இருக்க முடியும். 2 பேரும் பெரிய பிள்ளைங்க தானே. அதுகளுக்கா தெரிய வேணாமா? சரி சரி வாங்கடா போய் ஊசி போட்டு வருவோம். ஊசி போடலாம் நான் வரலப்பா. ஆமாப்பா நானும் வரலப்பா. 2 பேரும் இப்ப ஊசி
வட கிளம்புறீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்கு? எந்திரிங்க 2 பேரும் முத. பேசாம மழையில ஆடாமலே இருந்திருக்கலாம் முடி. ஆமாடா விஷ்ணு. அன்னைக்கு நம்ம டிக்கி பஞ்சர் ஆகணும்னா பஞ்சர் ஆகி தாண்டி ஆகும். இன்னும் என்ன மறப்பு? நடங்க. வாங்கம்மா, என்ன ப்ராப்ளம்? அந்த பிள்ளைங்களுக்கு தான் டாக்டர் சளி பிடிச்சிக்கிச்சு டாக்டர். 2 பேரும் மழையில் நனைஞ்சிங்களா? ஆமாம் டாக்டர், 2 பேருமே மழையில் நனைஞ்சாங்க. அதுவும் 2 பேரும் கப்பல் விட்டு விளாடுறாங்க டாக்டர். 2 பேர்த்துக்கு ஆளுக்கு ஒரு ஊசியை போட்டு விடுங்க டாக்டர். பாப்பா இங்கே வாம்மா. கட்டுமா? ஆ சரி, நீ போம்மா. தம்பி நீங்கள் வாங்க. வாயா காட்டுங்க. ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, 2 பேர்த்துக்கு ஊசி போட்டால் சரியாக போயிடும். ஊசியெல்லாம் வேணாம்மா, நீங்கள் போடுங்க டாக்டர். மழையில் ஆடும்போது நல்லா இருந்துச்சா? இப்போ ஊசியை போடு ஒழுங்கா. ஏம்மா வேணாம்மா, அந்த ஊசியை பார்த்தாலே பயமாக இருக்குமா? பேசாமல் இருடி. ஆ நீங்கள் வாங்க பாப்பா. ஆ அவ்வளோதாம்மா. நான் மெடிக்கலில் சில மருந்து எழுதி தரேன், அதை மட்டும் வாங்கிக்கோங்கம்மா. சரிங்க டாக்டர். சரி, நீங்கள் போய் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் ஃபீஸ் கொடுத்துட்டு வரேன். எவ்வளோ டாக்டர் ஆச்சு? 200 ரூபா ஆச்சு சார். இந்தாங்க டாக்டர். சரி, ஓகே சார்.